ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதர் ஆஃப் நேச்சர். இப்போ நம்ம முருங்கைக்காயின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்லேயும் முருங்கை மரம் வச்சுருக்கோங்க. இது நம்ம வீட்டு முருங்கைக்காய் தான். அது இல்லாமல் முருங்கைக்காய் சந்தைக்கு போகலாம். முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்குதுங்க. பொதுவாக முருங்கைக்காய் சாம்பாரில் போட்டாலே மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. முருங்கைக்காயில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குது. கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாது சத்துக்கள் அதிகமாக அடங்கியிருக்குங்க. அது எலும்புகள் நல்லா பலப்படுத்தும். முருங்கைக்காயிலேருந்து முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், முருங்கை இலையில் முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை சூப்பு என நிறைய ஐட்டம் செய்யலாங்க. முருங்கைக்காயில் எல்லாமே சத்தானது. முருங்கை இலையில் காய வச்சு அதில் பொடியும் தயாரிக்கலாங்க. அதை சாம்பாரில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டால் அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்காயில் அதிக அளவு நார் சத்து உள்ளது. இதனால் செரிமான பிரச்சனை வராதுங்க. முருங்கைக்காய் பொதுவாக செரிக்கிறது உடல் நலத்துக்கு நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடுகளில் ஒரு முருங்கை மரம் வச்சுக்கிறது நல்லதுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது முருங்கைக்காய் சந்தைங்க. அதிக அளவில் இங்கிருந்து முருங்கைக்காய் சந்தையில் வாங்கி வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு முருங்கைக்காய் தாங்க. முருங்கைக்காய் செடி முருங்கை, மரம் முருங்கை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.